பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கே மகிமை என்றும் உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் கர்த்தருக்கே உண்டாகட்டும். இந்த மாதம் கடைசி மாதம், இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட் மந்த், 12வது மாதம். 11 மாதங்களை நாம் கடந்து 12வது மாதத்திற்குள்ளே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கிருபை பெருகும் மாதம் என்பது. அதற்கு ஆதாரமாக 2 பேதுரு 1:2 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று அழகாய் அங்கே பேதுரு சொல்கிறார். 2வது நிருபத்திலே 1வது அதிகாரம் 2வது வசனத்தில். என்ன இங்கே கிருபையே முதல்ல விசேஷம். தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேணுமானால் அதுக்கு எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு இதெல்லாமே நாம் பெறத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் பாருங்கள், நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கார். நமக்கு இதெல்லாம் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராக, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்கிற பெரிய மகத்துவம் தான் இந்த கிருபை. தேவன் அந்த கிருபையை பெருக செய்வாராமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் கிருபை நிறைந்தவராக வந்தார். நமக்கு நித்திய ஜீவன் என்பது கிருபையினால் வரும் பரிசாக இருக்கிறது. ஆகையினால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். 2 பேதுரு 1:2 வாக்குத்தத்தத்தின்படி வேதத்தில் அநேக வசனங்களிலே நாம் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபை பெருக கடவுதுன்னு சொல்லும்போதெல்லாம் சமாதானமும் சேர்ந்துருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பல வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மிகவும் பெரிதான கிருபை என்று சொல்லி சங்கீதம் 103:11 பார்க்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தேவ பிள்ளையை பயப்படாதே, கிருபை தான் பெருசு. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்கும். கிருபையில் நீங்கள் வளருவீர்கள். கிருபையிலே பெருகுவீர்கள். ஆண்டவர் அவ்விதமாய் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வருஷமெல்லாம் ஆண்டவர் கூட இருந்தாரே, இந்த கடைசி மாதத்தில் கிருபை பெருகும் மாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, எவ்விதத்தினாலே இந்த தேவ கிருபை பெருகும்? ஹவு த கிரேஸ் ஆஃப் காட் மல்டிப்ளைட் அப்படின்னு பார்க்கிறோம். முதலாவது ஸ்தோத்திரத்தினாலே தேவ கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினாலே தேவ கிருபை பெருகும். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கும் போது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். பார்த்தீர்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்யும்போது கிருபை பெருகுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை, இந்த ஸ்தோத்திரத்தினால் பெருகுகிற இந்த கிருபையை பற்றி தியானித்தா, ஓசியா 14:2 ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம்னு சொல்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பார்த்தீர்களா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் வளர்ச்சி உதடுகளின் காளை. எபிரேயர் 13:15 அங்கே எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறாரு, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய கிருபை ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அதே போல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலும் அன்பினாலும் கிருபை பெருகும் என்பது. எஸ், by faith and love the multiplied grace will be there. பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:14 வாசிக்கும்போது, 1 தீமோத்தேயு chapter 1:14 அதில் சொல்லியிருக்கு, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. இதை பவுல் அப்படி சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் என்ன செய்தது? பரிபூர்ணமாய் பெருகிற்று. உங்களுக்கு கிருபை பெருகணுமா? நீங்கள்
ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோட அன்போட நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறார். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், விசுவாசம் அன்பு இவைகளினால கிருபை பெருகும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கிருபை பெருகும். 1 பேதுரு 1:2 வாசிக்கும் போது அங்கே நாம் அதை பார்க்கிறோம். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லிட்டு கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்ன செய்ய கடவுது? பெருக கடவுது. ஸோ அந்த கிருபை பெருக்கத்தில் சமாதானம் அடிக்கடி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த கிருபை பெருகிச்சுன்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குங்க? the blessings we get when grace of God is multiplied. ஆமாம், கிருபை பெருகும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு தரார் பாருங்கள். முதல்ல ஏசாயா 54:8 வாசிக்கும் போது, ஐசாயா 54:8, அதில் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், ஆண்டவர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். நித்திய கிருபை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாதாரண கிருபை அல்ல, பட் வித் எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். புலம்பல் 3:32 சொல்லுது, தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமாம், ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், மிகுந்த கிருபையே நமக்கு தருவாராம். சங்கீதம் 136:23 சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்னும். நம்முடைய தாழ்வில் நினைக்கிறவருங்க. ஐயோ என்னால் முடியல, வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, ஒன்றும் கலங்காத, தாழ்வில் நினைக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஆகையினால கிருபை தொடரும் மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ரோமர் 16:20 வாசிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபை வழியாக சொல்லிவிட்டு அவர் வார்த்தை சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அப்போ ஆண்டவருடைய கிருபை இருக்கணும்னா சாத்தானை நம்ம கால்களின் கீழே போட்டு என்ன செய்வாராமா? நசுக்கி போடுவார். சங்கீதம் 138:8 நம்ம சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து. ஏன் கலங்குறீங்க? அங்கலாய்க்காதீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அப்பா நமக்கு போதுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:16 இதனுடைய முடிவுரையை நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால், அதாவது நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லுகிறது. And of his fullness we have all received and grace for grace என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகையினால கிருபை பெருகும் மாதம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, கிருபை பெருகும் மாதம், the month of multiplied grace. உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகும், உங்கள் குடும்பத்தில் கிருபை பெருகும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கிருபை பெருகும். கிருபை பெருகும் மாதம், கிருபை பெருகும் மாதம். அப்பா ஸ்தோத்திரம், கிருபை பெருகட்டும். உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிங்க, இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9444110809. மேலும் விவரங்களுக்கு 9629055872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address, Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothanoor, Coimbatore, 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை
info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.